श्रीमते रामानुजा नमः श्रीमते निगमांत महादेशिका नमः श्रीमते श्रीवंचटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिका नमः श्रीमते श्रीवत्सरकारी महादेशिका नमः அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர்குல வேந்தனாகத்தால் தென்புதுவை வெய்யர் பயந்த விளக்கு நாச்சியார் திருமொழிய அனுபவிச்சுருக்கோம். அதில் முக்கியமாக நம்ம வாரணமாயிரம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பதிகத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். அதில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 4ஆம் பாசுரம். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடென்றன்னை காப்பு நான் கட்டக்கனா கண்டேன் தோழினான். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என்றன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து அப்படின்னாக்க இந்த வானரங்கள்லாம் எப்படி ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்துக்காக 4 திக்கில் இருக்கக்கூடிய கடல்கள்ல இருந்தும் தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்ததோ அந்த மாதிரி ஆண்டாள் அவ சொப்னத்துல பார்க்கிறா. இந்த புண்ணிய தீர்த்தங்கள் எடுத்துட்டு வந்து இவ கல்யாணத்துல சேர்க்கிறாளாம். அதாவது என்ன, சாமானியமான 4 புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, 4 திக்கில் இருக்கக்கூடிய 4 நதிகளினுடைய புண்ணிய தீர்த்தங்களை இவளுடைய கல்யாணத்துல கொண்டு வந்து சேர்க்கிறா. நனி நல்கி அப்படின்னாக்க அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்றா. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னாக்க இந்த புரோக்ஷணம் பண்ணக்கூடிய தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதை நன்னா புரோக்ஷணம் பண்ணாதான் ஆயுள் கெட்டியா இருக்கும். பெரியவாள்லாம் வந்து தீர்த்த புரோக்ஷணம் பண்றா என் மேல, அதை நான் கண்டேன் அப்படின்றாவ. பார்ப்பன சிட்டர்கள் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ பிராமணால மாத்திரம் சொல்லல, நன்னா உயர்ந்தவர்கள், வேதத்தை நன்கு அத்தியாயனம் செய்தவர்கள், நல்ல ஞானிகள், மரியாதைக்குரியவர்கள், அவள் எல்லாமும் ஆண்டாள் இந்த இடத்துல பார்ப்பன சிட்டர்கள் அப்படின்ற பதத்தின் மூலியமாக குறிப்பிடுறா. பூப்புனை கண்ணி புனிதன் அப்படின்றா. கோதையாட்டம் இல்லாத கண்ணன் ஒரு சாதாரண ஒரு மாலையை வந்து தரிச்சுட்டு இருக்காராம். சாதாரணமா சிம்பிளா ஒரு மாலையை வந்து தரிச்சுட்டு இருக்காராம். அவருடைய ஸ்நானத்துக்கு அப்புறம் பெருமாளுக்குன்னு சொல்லும்போது திருமஞ்சனா அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். அதில் புரியறதுக்காக ஸ்நானம்னு வச்சுக்கோங்க. பெருமாள் வந்து அவருக்கு திருமஞ்சனம் கண்டருளிய பின்பு பெருமாளும் கிராண்டா ஆண்டாள் ஆட்டம் நிறைய ஆபரணங்கள் அலங்காரங்கள்லாம் போட்டு நிற்க வேண்டாமான்னா பெருமாள் அழகா வெறுமை ஒரே ஒரு மாலையை சாத்தி நின்னாராம். அப்படி அந்த மாலையெல்லாம் சாத்திட்டு இந்த வைதிக காரியங்களுக்கு வறட்சே கையில வந்து பவித்திர மோதிரம், பவித்திரத்தை கொண்டு மோதிரம் பண்ற வழக்கம் உண்டு. அந்த மோதிரத்தை தான் அவ போட்டுப்பா. அந்த பவித்திரத்தை அவர் விரல்ல போட்டுண்டு அழகா ஜாகிரதையா நடந்து வராராம். அவருடைய அந்த வஸ்திரத்தை யார் மேலேயும் படாத, நம்மளாம் மடியா இருப்போம் இல்லையா, ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம் 4 கிழமை அப்படின்னா அட்லீஸ்ட் அன்னைக்காவது அந்த மடியை பார்ப்போம் இல்லையா. ஸோ யார் மேலேயும் படாத ஜாக்கிரதையா பெருமாள் அந்த வஸ்திரத்தை பிடிச்சுண்டு நடந்து வந்துட்டு இருக்காராம். எல்லார்கிட்டையும் சொல்ல வேற சொல்றாராம், யாரும் வந்து என் பக்கத்துல வராதீங்கோ, யாரும் என் மேல பற்றாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆச்சாரத்தோட அப்படி கோதை இடத்துல பக்கத்துல வராராம். அவ்வளோ ஆச்சாரத்தை பார்க்கறாரு பெருமாள். அதை பார்த்துட்டு கோதை இடத்துல அப்படி பக்கத்துல வராராம். ஏன் கண்ணன் இவ்வளோ ஆச்சாரம் கடைபிடிக்கணும், என்ன அவசியம் இருக்குன்னா, பெருமாளுக்கு என்ன ஆச்சாரம் இருக்கு, அவருக்கு ஆச்சாரமா அனுஷ்டானமா, இன்னத்துக்கு அவர் இவ்வளவு ஆச்சாரங்கள்லாம் கடைபிடிக்கிறார் அப்படின்னா அவர் நினைச்சுட்டாராம், ஒருவேளை ஆச்சாரத்தை நம்ம கடைபிடிக்கலன்னா பெரியாழ்வார் அவர் பொண்ணை கொடுக்க மாட்டார், அதனால ஆச்சார சீலனா நம்ம இருந்துருவோம் இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு பெருமாள் ஜாகிரதையா ஆச்சாரத்தை கடைபிடிச்சுட்டு வராருனா. காப்பு நான் கட்ட ஆண்டாளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லும்போது சொல்றா, என்னை காப்பு நான் கட்ட. அவளுக்கு ஆசையா பெருமாளோட ஸ்பர்ஷம் அவள் மேல படணும் அப்படின்னு. இது இன்னும் நிகழக்கூடிய சூழல் ஏற்படலை அப்படின்னாலும் அவளுக்கு என்ன சந்தோஷம்னாக்க
கண்ணனோட சம்பந்தப்பட்ட கண்ணனோட ஸ்பர்ஷத்தை பற்றிருக்கக்கூடிய அந்த கரங்கள் இருக்கே, அது என்ன தொடர்றது, அதுவே பெரிய சந்தோஷம் எனக்குன்றா. யாரோட கரங்களை ஆண்டாள் சொல்றா அப்படின்னா வாத்தியார். யார்? கண்ணன் அந்த வைதிக கர்மங்கள்லாம் பண்றதுக்கு வாத்தியார் தானே இருப்பார். அதனால இந்த வாத்தியார் கண்ணனுடைய ஸ்பர்ஷத்தை பெற்ற கரங்களை கொண்டிருக்கக்கூடியவர். அதனால அவருடைய கரங்கள் ஆண்டாள் மேல பட்ட உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஆண்டாளுக்கு. இது எப்ப அப்படின்னா, கண்ணனுக்கு கங்கணம் கட்டும் பொழுது கண்ணனுடைய ஸ்பர்ஷம் வாத்தியார் கைகள்ல பட்டுதான். அதனால அந்த ஸ்பர்ஷம் எனக்கு கிடைச்சதே, அதுவே அகோபாகியம்ன்ற ஆண்டாள். காப்பு நான் கட்ட அப்படின்னாக்க ரக்ஷாபந்தனம். ரக்ஷாபந்தனம் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு கல்யாணத்துல. கண்ணன் மணமேடைக்கு இன்னும் வரல, அது அடுத்த பாசுரத்துல தான் கண்ணன் வருவார். ஆனா ஏற்கனவே பாருங்க, இந்த 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுதே ரக்ஷாபந்தனத்தை நாம அனுபவிக்கிறோம். அதனால இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, மணமகன் மணமேடைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த காப்பு கட்டுறது, ரக்ஷாபந்தனம் அப்படின்றதே நடக்கிறது. ஆனா அபினவ தேசிகன் சுவாமி சாய்க்கிறார், பண்டைய காலத்துல எப்படின்னாக்க, தனியா பையனுக்குன்னு தனியா ரக்ஷாபந்தனம் நடக்கும், மணப்பெண்ணுக்குன்னு தனியா ரக்ஷாபந்தனம் நடக்குமா. அதுவும் எப்படின்னாக்க, மாப்பிள்ளைக்கு நடக்கக்கூடிய அந்த ரக்ஷாபந்தனமானது மணமேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரக்ஷாபந்தனம் நடந்துருமா. நாச்சிசை தீர்த்தம் கொணர்ந்து அப்படின்லாம் ஆண்டாள் சொல்றாளோ இல்லையோ. ஈவந்தோ பிரமாணம் பெருசா இல்ல, அந்த 4 திக்குகள்ல இருந்தும் ஜலத்தை எடுத்துட்டு வந்தா அப்படின்றதுக்கு, இருந்தாலும் எது உண்மை அப்படின்னாக்க, மங்களாஸ்நானமானது யாருக்கு பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த மங்களாஸ்நானம் அந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கு அவசியம் பண்ணணும். கூடவே ஆவாகனம் பண்ணுவா மந்திரங்கள் மூலியமாக. அந்த எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துல கங்கை முதலிய நதிகளை ஆவாகனம் பண்ணி மங்களாஸ்நானத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் மங்களாஸ்நானம் நடக்கும். அதனால மங்களாஸ்நானத்துக்கு இந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் எடுத்துட்டு வர்றது அப்படின்றது ஒரு அவசியம். போட்டோம். மேற்படி நாளைய தினம் நாம் அடுத்த பாசுரம் அதுக்குண்டான அர்த்தத்தை அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கிடம் பிரார்த்திச்சுக்கிறேன். கருத்தாருக்கு சிம்மா கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிக நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் ஸ்ரீலகோப ரங்கநாத மகாதேசிக நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் சங்காரி மகாதேசிக நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ விஜயராகவாரி மகாதேசிக நமஹ.